Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜஸ்ட் Audio என்ன Jungle. பார்க்க போகிறோன்னா பாவக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காவே பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கசக்கவே கசக்காது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகணும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக செய்கிறது தான், பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா பாவக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாவக்காவை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது சிம்பிளாக செய்கிறது தான், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாவக்காவை சேர்த்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா நம்ம இந்த எண்ணெயிலே பாவக்காய் நல்லா வெந்து வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா பாவக்காய் சூப்பராக வெந்துடும். அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம், இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடும் பாவக்காய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடையிடைய நல்லா வேகட்டும். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா சுருங்கி நல்லா வெந்துடும். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகாத்தூள் எல்லாம் பாவக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்ல மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கொடுங்க. பாவக்காவே சாப்பிடாதவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.